பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியாக பார்த்தது, ஆண்டவரை அறிந்தவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். இயேசு சொன்ன வார்த்தை, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். அப்போ ஒரு மனிதன் நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு மறுபடியும் யோவானுக்கு தான் வரப்போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை யோவான் சொல்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் மிக அழகான வார்த்தை இருக்கிறது. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 4:7, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறான். அப்ப எந்த மனிதன் ஆண்டவரை அறிந்திருக்கிறான்? எந்த மனிதர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்களோ. இந்த வார்த்தையை கொஞ்சம் பார்க்க போறோம். ஒருவரில் ஒருவர் அன்பு. ஒருவரில் ஒருவர் அன்புன்னா 2 பக்கமும் அன்பா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பார். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போ இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் அல்லவா? இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவர் இன்னொரு வார்த்தையில சேர்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்றால் அது ஒரு பக்கம் மட்டும் அன்பா போயிடும், இல்லைன்னா அன்பா இருக்கும். நம்ம மற்றவங்களை நேசிக்கணும், தப்பே இல்லை. நம்மளை போல மற்றவங்களை நேசிக்கணும், தப்பு இல்லை, அது செய்யணும் கண்டிப்பா. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கற்பனை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புதிய கட்டளைங்கிறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதே யோவான், அங்க எழுதுனது நிருபம், இங்க எழுதுனது சுவிசேஷம். இப்ப யோவான்ல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை யோவான் சொல்றாரு. யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இது என்ன கட்டளையா? இது புதிதான கட்டளை. என்ன அர்த்தம்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கணவன் அன்பாயிருந்தா மனைவி அன்பா இருக்கணும், சரியா? மனைவி அன்பா இருந்தா கணவனும் அன்பா இருக்கணும். தகப்பன் அன்பா இருந்தா பிள்ளைகளும் அன்பா இருக்கணும். பிள்ளைகள் அன்பா இருந்தா தகப்பன் அன்பா இருக்கணும். ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இவங்க மட்டும் அன்பா இருக்கணும், நான்லாம் அன்பா இருக்க மாட்டேன் அப்படின்னா அது வேதத்தின்படி தவறானது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தாதான் அன்பு பூரணப்படும், வசனம் பூரணப்படும். ஆனா நம்ம சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்றோம்? ஏன் அவங்க அன்பா இருந்தானே அப்படி சொல்றோம். அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இப்போ அன்புள்ளவங்களுக்கு கோபம் வராதா? சில பேர் அதையும் சொல்றாங்க. நீங்க என்ன அன்பா இருக்கணும் கோபப்படுறீங்க? ஏங்க, அன்பா இருக்கிறதுனால தாங்க கோபப்படுறோம். உங்களுக்கு விஷயம் சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர். நம் மீது அன்பு வைத்து தன் ஜீவனையே தந்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து என்ன சொன்னாரு? பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. சரிங்களா? தேவாலயத்துக்கு வந்தவர் சாட்டை எடுத்து சாத்தி போட்டாரு அங்க நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து. அன்புள்ள ஆண்டவர் தான். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்னு வேதம் சொல்லுது. அப்போ அன்பா இருந்தா கோபமே பட மாட்டாங்க. அன்பா இருந்தா, இப்போ நீங்க அன்பா இருக்கீங்க, உங்க குழந்தை தப்புன்னு அடிக்க மாட்டீங்களா? இதே பவுல் எழுதுறாரு. இதே பவுல் எழுதுறாரு. இது யோவான் சொன்னது. பவுல் சொல்றாரு,
நீங்கள் 1 கொரிந்தியரில் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் திருச்சபையில் காணப்பட்ட சில தவறுகளை சுட்டி காமிச்சு பேசும்போது சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை உங்களை விட்டு நீக்குங்கிறாரு. அப்போ அன்புள்ளவங்க தானே அப்படியே வச்சிருக்கலாம்ல? அப்படி அல்ல. தப்பு பண்ணால் கண்டிக்கணும், தப்பு பண்ணுறவனை தண்டிக்கணும். அதான் அன்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்னு வேதம் சொல்லுது. நீங்கள் அதே 1 கொரிந்தியர் படிங்க, அதில் போட்டிருக்கோம், சகோதரன் எனப்படுகிற ஒருவன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க இந்த வார்த்தையை, சகோதரன் எனப்படுகிற ஒருவன் பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, விபச்சாரக்காரனாயாவது, உதாசீனாயாவது இருந்தால் அவனோடு கலக்கக்கூடாதான், அப்படிப்பட்டவனோடு உட்கார்ந்து சாப்பிடவும் கூடாதான். அப்போ இது அன்பு இல்லாமலையா? இல்லை. ஒரு சகோதரன் தொடர்ந்து தவறு செய்வானே ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பும் அவன் விபச்சாரம் பண்ணுகிறவனாக, வேசித்தனம் பண்ணுகிறவனாக, ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய மனைவியோடு தொடர்பு வைத்திருந்தால், விபச்சாரம் செய்தால், கிறிஸ்தவன் என்கிற பெயரில் அதை செய்தால் அவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுது. அதான். அப்போ இது அன்பு இல்லாமல் கிடையாதுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை அறிந்தவங்க கிட்ட கண்டிப்பாக அன்பு இருக்கும். இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய கட்டளையை உங்களுக்கு தரேங்கிறாரு. புதிய கட்டளைங்கிறாரு. ஒருவரில் ஒருவர் அன்பாருங்க. அதே போல் கொஞ்சம் வாங்கலாம், 15க்கு வந்தீங்கன்னா அடுத்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்களேன். இயேசு மறுபடியும் சொல்கிறாரு, யோவான் 15வது அதிகாரத்தில் மறுபடியும் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 15வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் 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 சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இன்னைக்கு ஒரே திருச்சபைக்கு போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இல்லை, அன்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பிரிவினை. ஒரே சபையில் இருக்கிறாங்க, ஒரே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தங்களுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. நான் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா, முதல்ல உங்கள் திருச்சபைக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அன்பாயிருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அன்பாயிருங்க. சரிங்க? முதல்ல உங்களுக்குள்ள ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, அன்பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அன்பை அடுத்தவங்ககிட்ட காமிங்க. நான் இன்னும் கூட சொல்லட்டுமா, இன்றைக்கி நிறைய பேருக்கு குருவிகள் மேலே பரிதாபம் வருது, குருவிகள் மேலே பரிதாபம் வருது, பறவைகள் மீது பரிதாபம் வருது. ஐயோ பாவம்னு சொல்லி பறவைக்கு சோறு வைக்கிற ஆள் என்ன செய்ய மாட்டேங்குன்னா, மாமியாருக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கி, பறவைக்கு சோறு கொடுக்குற ஆள் ஐயோ பாவம், பறவைக்கு சோறு கொடுக்குற ஆள் ஐயோ தண்ணியும் கொண்டு சேர்த்து வைப்போம், ஐயோ பாவம் தண்ணிக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பறவைக்கு தண்ணி வைக்கிற ஆள் தான் வீட்டில் புருஷனை பெற்றவங்களுக்கு என்ன கொடுக்கறது இல்லை, சோறு கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்க ஐயோ பாவம் பறவைக்கு வைங்க, ரொம்ப சந்தோஷம், அது நல்லது. அதே போல் உங்கள் மாமனார் மாமியாரை நேசிங்க. அதே போல் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் நேசிக்கணும், உங்கள் மருமகளை நீங்கள் நேசிக்கணும், உங்கள் மருமகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். அது அப்படியே எல்லாம் ஒருவரில் ஒருவர் அன்பு. மருமக மட்டும் மாமியாரை அப்படியே என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வரணும் அவசியம் இல்லை. மாமியாரும் மருமகளை நேசிக்கணும் ரெண்டு. ஏன்னா ஒருவரில் ஒருவர் அன்புன்னா அப்படிதான், ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு சைடு மட்டும்தான் அன்பாக இருக்கணும். அவள் என்ன சர்ச்சுக்கு போகிறா, பைபிள் படிக்கிறா, அன்பாக இருக்க மாட்டாளா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். புரியுதா? பைபிள் சொல்லுது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். சரியா? ஒருவரில் ஒருவர் நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா நம்ம ஆண்டவரை அறியவில்லை என்று அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் மூலம் மிக தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே நான் கொடுக்கிற புதிய கட்டளை அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கீங்களா, இல்லை ஒருத்தங்க கிட்ட மட்டும் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் ஒருத்தங்க கிட்ட மட்டும் அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. நீங்களும் அன்பாக இருக்கணும். இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது, அதை சொல்லி முடிக்கிறேன். மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் அவங்ககிட்ட பேசணும்.
அவங்க எனக்கு ஃபோன் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். ஏன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே நான் அவங்களுக்கு என்ன செய்யணும். கர்த்தர் நல்லவருங்க. அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். God bless you.